Shalom friends. இந்த வீடியோல நம்ம next பார்ட்ட குறித்து பார்க்கலாம். Pronominal suffixes with prepositions உடைய next பார்ட்ட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம first பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இந்த pronominal suffixes வந்து எது கூடலாம் end ஆகும்? அதாவது directly attached ஆயிரும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதுல prepositionல, particlesல, nounsல, verbsல நம்ம பார்த்தோம். இப்போ first இதுல நம்ம வந்து prepositionல நம்ம பார்த்தோம். இப்போ இதுல வந்து nouns குள்ள தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால நம்ம இத பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் verbsக்கு நம்ம verb படிச்சதுக்கு அப்புறம் நான் verbs குள்ளது எப்படி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டிகல்லாம் நம்ம படிக்கும்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்குள்ளது நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம preposition முடிச்சிட்டோம். nouns வந்து முடிச்சிட்டோம். அதனால இப்போதைக்கு இந்த ரெண்டுக்குள்ளது மட்டும் நான் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம nouns நம்ம பார்க்கலாம். Pronominal suffixes with nouns. ஓகேவா? ஏன்னா pronominal suffixes are affixed to the ends of nouns to show possession. ஓகேவா? Only nouns in the construct state may receive pronominal suffixes. ஓகேவா? Only nouns in the construct state வந்து இதுதான் என்ன செய்யும், அதாவது construct stateல இருந்தா அப்படின்னா இது என்ன செய்யும், அப்படி இருக்கக்கூடிய nouns தான் இந்த pronominal suffixes வந்து என்ன செய்யும், இது வந்து receive பண்ணும். அதுக்கப்புறம் a construct noun with pronominal suffix will always be treated as definite. ஓகேவா? even though it never takes definite article. ஓகேவா? definite article எடுக்காம இருந்தாலும் இது வந்து சில நேரங்கள் எடுக்காது. அப்படி இருந்தாலும் இங்க என்ன ஆகுது, construct noun with pronominal suffixes வரும்போது இது எப்பவுமே அதை நம்ம definite-ஆ தான் நம்ம என்ன செய்றோம், ட்ரீட் பண்றோம். எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, pronominal suffixes for singular nouns. அதாவது nounsலயே, அதாவது prepositionல நம்ம ரெண்டன்னு பார்த்தோம். inseparable preposition, அதுக்கப்புறம் separable preposition சொல்லிட்டு. nounல பார்க்கும்போது singular nouns, plural nouns இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல இது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்குலர்ல வந்துச்சுன்னா இந்த pronominal suffixes வந்து சிங்குலர் நவுன்ஸ்ல எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுவும் பாருங்க சேமா தான் இருக்கு. எதுல நம்ம பார்த்த மாதிரி inseparable prepositionக்கும் inseparable preposition endingக்கும் சிங்குலர் நவுன்ல இருக்கக்கூடிய எண்டிங்கும் என்ன இருக்கு, சேமா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க லீ, அதுக்கப்புறம் எக்கா, எக், லோ, ஹா, ஆஹ், ஆஹ், அதுக்கப்புறம் ஏனு, பாருங்க எல்லாமே சேமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏகெம், ஏகென், அதுக்கப்புறம் மா, சாரி அம், அப்புறம் அன். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து நம்ம நவுன்ஸ்ல ஆட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ நவுன்ஸ், அதாவது சிங்குலர் நவுன்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் நவுன்ஸ்லயே சிங்குலர் நவுன்ஸ் இருக்கு, ப்ளூரல் நவுன்ஸ் இருக்கு. அதுலயுமே சிங்குலர்ல மாஸ்குலின் சிங்குலர், அதுக்கப்புறம் ஃபெமினின் சிங்குலர். ஓகேவா? இப்போ இதுல நம்ம மாஸ்குலின் சிங்குலர் பார்க்கலாம். இந்த மாஸ்குலின் சிங்குலர்ல அப்சல்யூட்டிவ், அதுக்கப்புறம் கான்ஸ்ட்ரக்ட் வரும். நான் இப்போ வந்து சொன்னது அப்படின்னா, இப்போ நம்ம எதை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா கான்ஸ்ட்ரக்ட் வச்சு பார்க்க போறோம். கோல். ஓகேவா? கோல் masculine singular absolute. இதனுடைய மீனிங் வந்து வாய்ஸ். கோல்னா வாய்ஸ். ஓகேவா? இது வந்து கான்ஸ்ட்ரக்ட்ல வரும்போது வாய்ஸ் ஆஃப் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், நம்ம எண்டிங் மட்டும் ஆட் பண்றோம். அப்போ கோலி, லீ அப்படின்னால என்ன அர்த்தம், மீ அப்படின்னா மை. ஓகேவா? இப்போ இது வந்து நவுன்ல இந்த லீ வரும்போது இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும், மை. அப்போ கோலி அப்படின்னா மை வாய்ஸ். அதுக்கப்புறம் கோ, அதுக்கு இது என்ன அப்படின்னா கோல் கா, கோல் கா, கோலேகா. ஏன் இது வந்து லே நம்ம ரீட் பண்றோம், ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து லாங் வவல் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அதை நான் ஷெவாக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன், அதை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ இது வந்து கோலேகா, அப்போ யுவர் வாய்ஸ். அதுக்கப்புறம் கோலெக், your voice. Ko lo, his voice. Ko la, her voice. அதுக்கப்புறம் ko lenu,
our voice. Ko le kem, your voice. Ko le kem, your voice. Ko lam, their voice. Ko lan, their voice. ஓகேவா? இது மாஸ்குலினுக்குள்ளது. இப்போ நெக்ஸ்ட் ஃபெமினைனுக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஃபெமினைன் வந்து தோ ரா, தோ ரா. இது வந்து அப்சல்யூட்ல நம்ம பார்க்கும்போது லா மீனிங் வந்து, அதுக்கப்புறம் தோ ரத், தோ ரத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லா ஆஃப் கான்ஸ்ட்ரக்ட்ல நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளது நம்ம கான்ஸ்ட்ரக்ட் தான் வச்சு தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம், கான்ஸ்ட்ரக்ட் வச்சு தான், இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தோ ராத் இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதை என் இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொன்னேன், கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடியதா இது என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். அதை நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். இப்போ இதில் இது என்ன அப்படின்னா தோ ரா தி, தோ ரா தி, ஓ மை லா. அதுக்கப்புறம் தோ ரா, இதில் என்ன வந்திருக்கு, காமெட்ஸ் வந்திருக்கு. காமெட்ஸ் வந்து லாங் வவல். ஸோ நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். தோ ரா தே கா, தோரா தே கா, யுவர் லா. அப்புறம் தோ ரா தே க், இது இக்கு, தேக், தோரா தேக், யுவர் லா. ஓகேவா? இங்கே பார்க்கும்போது மாஸ்குலின் வரும்போது தோரா தேக்கா, தோரா தேக். ஓகேவா? நெக்ஸ்ட் தோரா தோ, தோ. ஓகேவா? இது வந்து தோ, தோரா தோ. இது வந்து ஓ சவுண்ட்ல லாங் வவல். ஓகேவா? இது வந்து ஹோலம் வாவ். ஸோ தோரா தோ, ஹிஸ் வாய்ஸ். அதுக்கப்புறம் தோரா தோ, தோ, தோரா தாஹ், தோரா தாஹ். ஓகேவா? தா, இது வந்து ஆசாம், தோரா தாஹ், ஹர் லா. அப்போ தோரா தோ, தோரா தாஹ். நெக்ஸ்ட் தோரா தேனு, தோரா தேனு, அவர் லா. அப்புறம் தோரா தே கெம், யுவர் லா. தோரா தே கென், யுவர் லா. தோரா, தோரா இது என்னது, தா இம், தோரா தாம், தேர் லா. தோரா, இது வந்து தோரா, இது தான், இது தாம், இது தான். தோரா தாம், தேர் லா, தோரா தான். ஓகேவா? இது வந்து தேர் லா, இது வந்து ஃபெமினைன் ப்ளூரல். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நம்ம சிங்குலர்ல, இப்போ சிங்குலர்ல அதாவது நவுன்ல இருக்கக்கூடிய சிங்குலர் நம்ம பார்த்துட்டோம், அதுல மாஸ்குலின் பார்த்துட்டோம், ஃபெமினைனும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ளூரல் எண்டிங் வச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் ஃபார் ப்ளூரல் நவுன்ஸ், மாஸ்குலின் ஃபெமினைன் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து செப்பரபிள் ப்ரிபோசிஷனுக்கு வந்து இங்க சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? எண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கு. மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர், யுவர், தேர், இது எல்லாமே சேமாக தான் வந்திருக்கு. ஓகேவா? இதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ ப்ளூரல் நவுன்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்குலினுக்குள்ள எண்டிங்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஏலோ ஹிம், எலோ ஹிம். அப்போ இதில் நம்ம எண்டிங்கை பார்த்தாலே புரியும். ஹீரக் யோத் மேம் பார்த்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இது ப்ளூரல் எண்டிங் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அப்சல்யூட்ல இருக்கு, காட் ஆர் காட்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து கான்செப்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஏலோ ஹெய், ஏலோ ஹெய். அப்போ காட் ஆஃப் அப்படின்னா காட்ஸ் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஏலோ ஹெய் வச்சு தான், இந்த கான்செப்ட் ஃபார்மை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கான்செப்ட் ஃபார்மில் தான் என்ன ஆகும், இந்த ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஏலோ ஹாய், ஏலோ ஹாய், ஹாய் அப்படின்னா மை காட், எலோ, எலோ ஹாய், மை காட். அதுக்கப்புறம்
எலோஹெய்கா, எலோஹெய்கா, யுவர் காட். இது வந்து நம்ம ஒரு மஸ்குலின், அதாவது ஒரு ஆண் பாலை பார்த்து நம்ம சொல்லும் போதும், ஒரு ஆண்களை பார்த்து நம்ம சொல்லும் போது தான் யுவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆணை பார்த்து நம்ம சொல்லும் போது தான் நம்ம என்ன செய்யணும், இந்த எலோ ஹெய்கா இதை நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு ஃபீமேல்கிட்ட நம்ம இதை சொல்கிறோம், ஒரு மேல் கிட்ட சொல்லும் போது எலோஹெய்கான்னு நம்ம சொல்லணும், யுவர் காட் அப்படின்ட்டு. இது ஒரு ஃபீமேல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எலோஹைகா, ஹைக், எலோஹைக் அப்படி நம்ம சொல்லணும், யுவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, இது வந்து காமனாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இது வந்து காமனாக இருக்குது. இது எல்லாருமே மை காட், ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம ஓனாக நம்ம எல்லாருக்கும் காமனாக சொல்லலாம். ஆனால் அதே இது இப்போ ஒரு மேலே பார்த்து நம்ம சொல்லும்போது இந்த இதை யூஸ் பண்ணணும், ஃபீமேலை பார்த்து சொல்லும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் பேசும்போது. ஓகேவா? அவன், இவள், இந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் தெரியும் தானே, அந்த மாதிரி ஹீப்ரூலையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் மஸ்குலின் சிங்குலரில் பார்க்கும்போது எல்லோ ஹாயின், ஹாவ், எல்லோ ஹாவ், இது வாவ் தானே, அப்போ எல்லோ ஹாவ், ஹாவ். ஸோ இந்த இடத்துல இந்த யோத் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகுது அப்படின்னா ஹைவ், ஹைவ், அது வந்து உள்ள ப்ரொனவுன்ஸ் ஆகுது. அப்போ எல்லோ ஹைவ், அப்போ ஹிஸ் காட், எல்லோ ஹெய் ஹா, எல்லோ ஹெய் ஹா, ஹர் காட். அதுக்கப்புறம் எல்லோ ஹெய் நூ, ஆர் காட். இந்த நூ, இந்த எண்டிங்லாம் வந்திருக்கு, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த நூ எண்டிங் வந்துருச்சுனாலே ஃபர்ஸ்ட் காமன் ப்ளூரல் நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கெம், இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக. எப்படி நம்ம இந்த ஹீரக் யோது மெம்மை பார்க்கும்போதே நம்ம மாஸ்குலின் ப்ளூரல் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த எண்டிங்ஸையும் வச்சு நம்ம பார்த்து என்ன செஞ்சிடலாம், இது உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் காமன் ப்ளூரல். அதுக்கப்புறம் கெம் வந்ததுன்னா செகண்ட் பர்சன் மாஸ்குலின், செகண்ட் மாஸ்குலின் ப்ளூரல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கென் வந்துச்சுன்னா செகண்ட் ஃபெமினின் ப்ளூரல் கண்டுபிடிக்கலாம். ஹெம், அப்புறம் ஹென், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம பார்க்கணும். இது நம்ம பார்க்கும்போது இது வந்து அப்போ நமக்கு இந்த வேர்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ இது எலோஹிம் அப்படின்னு இருக்குன்னா அப்சல்யூட் ஃபார்மில் இருக்கு. ஆனால் அப்சல்யூட் ஃபார்மில் ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் நம்ம எங்கே பார்க்கல, நம்ம வந்து கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல எலோ ஹெய் நூ, ஓகேவா, ஆர் காட். அதுக்கப்புறம் எலோ ஹெய் கெம், யுவர் காட், எலோ ஹெய் கென், யுவர் காட். இப்போ நம்ம மாஸ்குலின், அதாவது ப்ளூரல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம நிறைய மேல் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், எலோ ஹெய் கெம், யுவர் காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபீமேலுக்கு நிறைய ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம என்ன செய்வோம், நம்ம அவங்கக்கிட்ட எலோ ஹெய் கென் சொல்லுவோம். ஓகே, யுவர் காட். அதுக்கப்புறம் எலோ ஹெய் ஹெம், தேர் காட், எலோ ஹெய் ஹென். அப்போ இது வந்து தேர் காட், ஃபெமினைன் ப்ளூரல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மஸ்குலினுக்கு பார்த்துட்டோம். இப்போ ஃபெமினைனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபெமினைனுக்கு சிங்குலரில் பார்க்கும்போது தோரா பார்த்தோம். இது ப்ளூரலில் வரும்போது தோரோத். இந்த எண்டிங் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது தானே, ஹோலம் வாவ் தாவ் வந்துடுச்சுன்னா நமக்கு இந்த தோரோத் இது வந்து ப்ளூரலில் வரும். அப்போ தோரா, தோரோத். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தோரோத். இது கான்ஸ்ட்ரக்டில் வரும்போது தோ ரோத், இதுவும் சேம் தான். ஓகேவா? கான்ஸ்ட்ரக்ட் சேம் தான், லாஸ் ஆஃப். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று தோ ரோ தா, தோரோ தா, மை லாஸ். அப்புறம் தோரோ தேய் கா, யுவர் லாஸ். அப்போ தோரோ தேய் கா, யுவர் லாஸ். தோரோ தா, தோரோ தாய் இக், தோரோ தாய்க். இது தோ, அதுக்கப்புறம் இது ரோ, அப்புறம் இது தா,
இக், தோரோ தாய்க், யுவர் லாஸ். அதுக்கப்புறம் தோரோ தாய் தாயு, இது வந்து W தானே, இதனுடைய ஃபோனடிக் வேல்யூ வந்து W. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே தோரோ தாயு, தோரோ தாயு, ஸோ ஹிஸ் லாஸ். அதுக்கப்புறம் தோரோ தெய்ஹா, ஹர் லாஸ். அதுக்கப்புறம் தோரோ தெய்னு, our loss. தோரோ தெய்கெம், your loss. தோரோ தெய்கென், your loss. நான் ஸ்லோவாக உங்களுக்காக ரீட் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ரீட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்லோவாக ரீட் பண்ணி காட்டுறேன். தோரோ தெய்ஹெம், their loss. தோரோ தெய்ஹென், their loss. ஓகேவா? இதே நான் சில நேரங்கள் நான் ரீட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம இதுவரை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் வந்து இது வந்து நவுன்ஸில் எண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும். அதில் நவுன்ஸ்லேயே நம்ம சிங்குலர் பார்க்குறோம், ப்ளூரல் பார்க்குறோம். சிங்குலர்லேயே மாஸ்குலின்குள்ளே சிங்குலர் பார்த்துட்டோம், ஃபெமினின்குள்ளே சிங்குலர் பார்த்துட்டோம். ப்ளூரல்லையும் மாஸ்குலின்குள்ளே ப்ளூரல் பார்த்தோம், ஃபெமினின்குள்ளே ப்ளூரல் பார்த்தோம். ஓகேவா? இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போது இந்த ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸோடைய வீடியோ இந்த நான் செகண்ட் பார்ட் வரதான், இது 2 தான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேர்ப்ஸு பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய ப்ரொனாமினல் சஃபிக்ஸஸ் எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதுவரை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சப்ஜெக்டை வேறு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ, லஹிதோத்.